Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 2 மாதம் வரை நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ நாள் போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இது போல் மாவோடு கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்ததெல்லாம் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு ரவை எடுத்துருக்குறோம். இதுக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதிக்கிறது வரையும் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொதித்து வந்துட்டு இது போல் தண்ணி கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடோடவே நம்ம ஏற்கனவே ரவை கருவேப்பிலாம் சேர்த்து கலந்து வச்சுருந்தோம்னா அதில் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியோ இல்லைனா ஸ்பேச்சுலோ வச்சு நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த தண்ணி அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் முழுவதுமாகவே நம்ம சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா தண்ணியும் சேர்த்து கலந்து எடுத்துட்டேன். இப்போ நமக்கு மாவு ஓரளவு கை பொறுக்கிற சூடு வரும்போது நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் மாவு எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் போல் இருக்கட்டு. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். மாவு கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை ஒருக்கா கூட நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதை ஒரு 3 துண்டுகள் வர மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து 1 மட்டும் எடுத்துக்கலாம். மற்றதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு சப்பாத்தி கல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பிரித்து வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம். ரோலிங் பின்லேயும் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம மாவை விரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவத்தில் விரித்து எடுத்தோம்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த சைடில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இதை நம்ம அடுத்த உருண்டையோடு சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதியிலையும் வெட்டி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு திக்னஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் தடவி தான் வச்சனால நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயில் சூடாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற கடாயோட சைஸுக்கு தக்கன சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ரெடி பண்ண ஒரு பேட்ச் ஃப்ரை ஆகிற டைம்லேயே மற்றதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா 2 பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு. இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சூடாக ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நமக்கு 2 மாதம் வரை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் இது அவ்வளோ நாள்லாம் போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்யும்போதே கொஞ்சம் காலையாயிடுச்சு. இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் என் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.